हरे तमिलनाडु के बहुत अच्छा है। मेरा नाम सुंदर, நான் தமிழ்நாடை சீர் செய்வேன். अच्छा மேன் எஸ் சுத்மன். அங்கங்க தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. बेटी இங்க வந்து நின்னுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓஹோன்னு இருக்காங்க சொல்ற. बेटी அச்சல கிச்சல போறப்படா. बेटी बोलो क्या बेटी बोलो बेटी. சரியான கிறுக்கு பயலா இருக்கான். அவன் வேலை கிடைக்கலன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பொழப்ப தேடி. இவன் ஒருத்தன் बेटी 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 யார் ராமா? क्या भैया? क्या பையாவா? இப்ப நீயும் தமிழ் கிடையாதா? भैया தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வரும். சரி இரு. அவன் தமிழ்நாடு நல்லா இல்லன்றீங்களே, அப்படி தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா என்னதான்டா பண்ணும்? क्या भैया? क्या பையாவா? क्या உனக்கு क्या தெரியாது. நல்லா இருக்கும் क्या? நீ இரு, நான் போய் மக்கள்கிட்டயே கேட்டுன்னு வரேன். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்ட்டு. भैया சரியா? मेरा हिंदी मालूम है. ஏய், போ. இவ்வளவு தானே இவ்வளவு பிரச்சனை. போடா, भैया போடா. भैया ஓடு भैया ஓடு. அப்படி தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுன்றத கமெண்ட்லயும் சேர்த்து சொல்லிடுங்க. நான் போய் கேட்டுன்னு வந்துடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் வரட்டா. தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றம்னா இந்த டிஎம்கே ஆட்சி மாறணும். ஆட்சி மாற்றம் வரணும், தளபதி வரணும், விஜய் வரணும். ஆட்சி எப்போ மாறும், மாற்றம் எது வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிறோம் நாங்கள். நல்லா ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேர்ந்து சண்டை சச்சரலாத போகணுன்றதுக்காக தான். வேற என்ன என்னோட கருத்து என்ன, நல்லா ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும், புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஐயா பசு நான் நல்லா இருந்தா எங்கள் தலைவர் நல்லா இருக்கணும், தொண்டர்கள் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு நல்லா தான் இருக்கா? உண்மையில் நல்லா தான். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நிறைய திட்டங்கள் வரணும். முதல்ல ஆட்சி நல்லா அமையணும் ப்ரோ. அது இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றம்னா இந்த டிஎம்கே ஆட்சி மாறணும். ஆட்சி மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லது நடக்கும். 100%. சரிங்களா? டிஎம்கே ஆட்சி மாறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு இங்க நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாறிடும் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். 100% நடக்கும். இப்ப தமிழ்நாடு நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? இப்போ நல்லா இல்லை, ரொம்ப மோசம். எல்லாம் வண்டி ஓட்டுறோம், எங்களுக்கெல்லாம் வந்து பள்ளம் மேடு இது பண்ணி ரொம்ப குழி அப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஆட்சி வேஸ்ட்டு. ஓப்பனாக சொல்கிறேன், எங்கே வேணா போடுங்க, கவலையே இல்லை. சரிங்களா? நான் ஒரு துப்புல ஒரு டோப்பில் தொழிலாளர் தான். இதுக்காக அவரை மாத்தணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட இல்லை, டோட்டலாக மாற்றணும். இதுக்காக இல்லை, டோட்டலாக மாற்றிடணும். எல்லாத்துக்காகவும் மாத்தணும். எல்லாத்துக்காக நம்ம இந்த ஆட்சியே தேவையில்லை. அதுதானே இப்போ ஆட்சி மாற்றினா எங்களுக்கு வந்து நல்லது தான். ஏன்னா எங்கள் வேலையிலும் பார்த்து பண்ணால் எவ்வளோ பிரச்சனை நிறையா வருது. நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம். ஆட்சி எப்போ மாறும், மாற்றம் எது வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிறோம். நாங்கள் என்ன வேலை பண்றீங்க? அந்த வேலையில என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் செய்கிறது கூலி வேலை தான் செய்கிறோம். எங்களுக்கு பார்க்க போனால் அது எப்படி சொல்கிறது, எங்களுக்கு மாறினா அவங்க வந்து நல்லது செய்வாங்களா எங்களுக்கு அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வச்சு இப்போ இதே பண்ணுறோம். இப்போ வர 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 எங்களுக்கு செட் ஆகலை, மாற்றம் எதுவும் வரல. புதுசாக ஒரு தலைவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். அது எந்த மாதிரியான மாற்றம்? இப்போ உங்க வேலையில மாற்றங்கள் தேவையில்ல, எந்த மாதிரியான மாற்றம் வேணும்? மாற்றம்னு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம கஷ்டம் இருக்குப்பா. இந்த ஆமாண்ணா, கஷ்டம் பார்க்க போனால் இப்போ வாழைத்தோட பார்த்தோன்னா எல்லாமே கஷ்டம் இருக்குது. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் எங்களுக்கு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் பேச முடியாது. பொதுவா மாற்றம் வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆமாம், பொதுவாக மாற்றம் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஆமாம், சட்டம் ஒழுங்கு இருந்தால் நம்மளுக்கு நம்மளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால் புது தலைவர் வந்தால் அது கொஞ்சம் சத்தம் கேட்பாங்க. இப்போ நம்ம இது கேட்க போனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால தான் மாற்றம் வந்தால் நாங்களும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம். அதுக்கு தான் எதிர்பார்க்குறோம். ஆட்சி மாற்றம் வரணும், தளபதி வரணும், விஜய் வரணும். விஜய் வந்தால் நிறைய நடக்குது. இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருத்தணிட்டா அதே இடத்துல ஒரு பெரியவர் அடிச்சிருக்கிறாங்க, 4 பேர். அதோட கொஞ்சம் பெரியவங்க, அது சின்ன பசங்க, இது பெரிய ஆளுங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் நடந்திருக்கு. இதெல்லாம் எங்கேயும் போய் முடிய போகுது தெரியல. அதனால் தளபதி வந்தால் ஓரளவு மாற்றம் வரும். விஜய் வரணும். என்ன மாதிரியான மாற்றம் வரும்? விஜய் மாற்றம் வந்துச்சுன்னா அது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் எதையுமே வெளிப்படையாக யார்ட்டையுமே எதுவும் சொல்லலை. அமைதியாக இருக்கிற, நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் அது என்ன நடக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால் அவரோடும் சரி, அவர் தொண்டர்களும் சரி, எதையுமே சொல்ல விரும்பாமல் அவரோட அரசியல் பயணம் அது பாடி போயிட்டுருக்கு. அது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம், அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது என்னங்கிறத அவர் சொல்லுவார். ஏன்னா சொல்லிட்டேன்னு தானே சொல்கிறார், எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு இருக்கோம் தானே சொல்கிறார். வந்து அவர் தான் சொல்கிறாரு, இதுலேயே சொன்னாரே மதுரையில் நான் மதுரையில் நிற்பேன், திருப்பரங்குன்றம் நிற்பேன், எல்லா இடத்துலையும் நிற்பார். ஆனால் எங்கே நிற்பேன்னு அவர் சொல்லலைல்ல. திருப்பரங்குன்றம் சொன்னார். ஆனால் திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு அவர் எதுவும்
எதுவும் பேசலையே. இடத்துல நிப்பேன்னாரு. ஆனா திருப்பரங்குன்றதுக்கு அவர் எதுவும் பேசலையே. பேசல. புரியல. திருப்பரங்குன்றதுல ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா, அந்த தீபம் ஏற்றணும், தீபத்தூண்ல தான் ஏற்றணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. சரியா தப்போ ஏதாச்சும் ஒரு பக்கம் நிக்கணும்ல, அமைதியாவே இருக்காரு. அதுக்கான காரணம் அது வந்துண்ணே இப்போ ஏற்கனவே இப்போ கரூரில் நடந்துச்சு பற்றின ஒரு சம்பவம். அதுக்கு இப்போ எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு உங்களுக்கே தெரியும். என்ன சொன்னாங்க, என்ன நினச்சி இப்போ கூட விசாரணைன்னு சொல்லி டெல்லிக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க. அது என்ன பேசணும் அவளுக்கு தெரியும். தெளிவான விசாரணை நமக்கு வரல. அது இனிமேல் தான் வரும். வந்ததுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுக்காமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. கடைசியில் அவர் கோர்ட்டு சொன்ன மாதிரி போலீஸ்காரர் உத்தரவு கொடுத்தும் வந்து உள்ளே விடலை. அப்போ அதில் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ போலீஸ்காரர் இல்ல, கோர்ட்டு தான் இது பண்ணிருக்கு. போலீஸ் கோர்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் விடலையே. விட்டா என்ன இருந்திருக்கும் அந்த இடத்துல? இன்னும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால் அவர் தெரிஞ்ச சூழ்நிலை தெரிஞ்சு அந்த மாவட்ட எஸ்பி வந்து விடலை. அதுக்காண்டி அதை பற்றி பேசணும்னா அது வந்து அவருக்கு தான் தெரியும். தலைவருக்கு தான் தெரியும். தலைவர் அவர் ஏன் பேசலை அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரு தான் இருக்க ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதுக்காக? நல்லா ஒன்றா இருக்கணும், ஒன்றா செய்யணும், சண்டை சச்சரலாத போகணுன்றதுக்காக தான். வேற என்ன? இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கணும்? பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். கட்சி சார்பாக இருக்கக்கூடாது. ஒரு கட்சி சார்பா இருக்கக்கூடாது, ஒரு மதம் சார்பா இருக்கக்கூடாது, இல்ல ஒரு சாதி சார்பா, ஒரு இனம் சார்பா இருக்கக்கூடாது. இதெல்லாம் எதை சொல்றீங்க? எல்லாமே வா எல்லாமே தான் உண்டு. இப்போ பிரிஞ்சுதான் இருக்காங்கன்றீங்களா? பிரிஞ்சிருக்கோன்னா அது சரியில்லையே. இப்போது நிலவரம் அப்படி தான் இருக்குது. எதெல்லாம் பிரிஞ்சு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ நானே இப்போ ஏடிஎம்கே தான் உண்மையிலேயே எல்லாமே பிரிஞ்சு தான் இருக்கிறோம். இப்போ நீங்க பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா திருப்பரங்குன்றதுல ஒரு இஷ்யூ நடந்துச்சு. மக்கள் எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க. அங்கே கோயிலே அது முதல்ல விட மாட்டேன்னா அப்புறம் விட்டான். முதல்ல விட மாட்டேன். நம்ம ஜட்ஜி சொல்லி அதுக்கப்புறம் தீர்ப்பாகி அப்புறம் தான் திருப்பரங்குன்றம் கோயிலில் விட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வச்சு தானே. ஆனா அந்த இடத்துல மக்கள் ஒன்னா தானே இருக்காங்க. அந்த இடத்துல அப்புறம் தான் ஒன்றா இருந்தான். இப்போ முதல்ல கிடையாது. இவங்கெல்லாம் இது பண்ண பிறகு தான் ஒன்றா சேர்ந்தாங்க. எல்லாம் எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க. இப்போ திரும்ப ஒன்னா இருந்தாவே நல்லா இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லாம. அதே தான் பிரச்சனை இல்லாத இருக்கணும். ஓகே, புத்தாண்டு நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நீங்களும் நல்லா இருக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் என்ன சொல்றீங்களா, பொதுவா சொல்றீங்களா? உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து என்ன, நல்ல ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும். புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிறது நல்ல ஆட்சி இல்லைன்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அவங்களும் பண்றாங்கண்ணா. ஒரு சிலது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி. என்ன மாதிரியான இம்ப்ரூவ் எதிர்பார்க்குறீங்க? ரோட்ஸே எடுத்துக்கோங்களேன். நிறைய இடத்துல ரோடு கிடையாது. தண்ணி நிறைய இடத்துல வரது கிடையாது. எப்படி சொல்றது, நிறைய மாற்றணும். பிரிட்ஜு நிறைய கட்டுறதை விட்டுட்டு ரோடு போட்டா நிறைய குடிசை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறைய இடத்துல. ரோடு போகிறேன்னு சொல்லி தான் 8 வழி சாலைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்க? 8 வழி சாலையெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இருக்கிறத சரி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இருக்கிறத சரி பண்ணால் நிறைய இது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்மளும் கொஞ்சம் மேலே வரலாம். யாரோ என்னென்னவோ பண்ணி ஏதோ ஸ்டேட்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டேட்டு அந்த மாதிரி பெருசாக போகணுன்றது என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயம். முதலமைச்சர் நல்லா உதவி செய்யணும். அவ்வளோதான். ஏழைங்களுக்கு நல்லா செய்யணும். அவர் மேலே வரணும். எந்த மாதிரியான உதவி செய்யணும்? ஏழைங்களுக்கு என்ன பண காசு, அரிசி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். எல்லாம் நல்லா கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் கொடுக்கறது கம்மி பண்ணணுமா இல்லை விலை கம்மி பண்ணணும்ப்பா. கொடுக்குறது எப்படி கம்மி பண்ணால் நாங்களாம் எப்படிப்பா பழக்க முடியும்? நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறோங்க. அது சொல்கிறேன். அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது இதான் சொல்ல முடியும். ஐயா பசங்க நான் நல்லா இருந்தா எங்கள் தலைவர் நல்லா இருக்கணும், தொண்டருக்கு நல்லா இருக்கணும், இருக்கிற மக்களுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழி பண்ணுறீங்களோ அவங்க விருப்பம். தலைவர்னா எந்த தலைவர் சொல்கிறீங்க? நான் எந்த தலைவருங்கிறாங்கோ. இன்னைக்கு தலைவர் யார்? இல்லை, இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அதில் யாரை சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு சொல்ல போனால் தளபதி ஸ்டாலின்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற புலியை சொல்லுவோம். அதுக்கேற்ற எடப்பாடியை சொல்லுவோம். அதுக்கேற்ற அம்மாமார்கள்னு சொல்லுவோம். அவங்க வாயில் வரல எங்களுக்கு. அதெல்லாம் கோச்சிக்குவானா? இல்லை பிரச்சனை. அடுத்தது என்ன? இப்போ இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேருந்து மாற்றிட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்ன விஷயம் எதை சொல்கிறீங்க? அது நீங்கள் தான் சொல்லணும். ஏதோ ஒன்று மாற்றினா இங்கே நல்லா இருக்கும். மக்கள் மாற்றம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இன்னைக்கு விஜய் வருவார், நாளைக்கு அஜய் வருவார். ஆனால் இன்னைக்கு யார் நடத்துதுன்னா அரசாங்கத்தை. அவங்களுக்கு யார் போட்டி? நீங்கள் வைக்கிற போட்டி அவங்களுக்குள்ளே தான் தீர்ப்பு. நாங்கள் சொல்லி தீர்ப்பு இல்லை. நாங்கள் வந்து ஓட்டு தான் போட முடியும். ஆமாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே அவங்க பார்த்துக்கணும். எல்லாரும் பார்த்துக்கிட்டா சரியாக வந்துடும். லைனுக்கு வந்துடும். வேற என்ன சொல்லணும்? என்ன லைனுக்கு வரும்னு? உலகமே லைனாக வந்துடும்.
ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு வருஷம் பிறக்குது, அது இந்த வருஷம் போகுது. பார்த்த வருஷம் என்ன 26, அதுக்கு என்ன வை? அது நீங்கள் தான் சொல்லணும். அதை தான் கேட்குறோம். 25 போயிடுச்சு, மக்கள் ஆண்டுட்டோம். இப்போ 26 என்ன மக்கள் பண்ண போகிற? எலெக்ஷன் வருது, ஓட்டு வரோம், யாருக்கு போட போகிறோம்? அது நீங்கள் தான் முடியும். அது நாங்கள் தான் யாருக்கு போட போகிறீங்க? நாங்கள் எங்கள் தீர்ப்பு. அதான் நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க? நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை எங்களுக்கு சொல்லி லாபம் இல்லை. அந்த ரெயின் போடும்போது போட்டுருவீங்க. அப்போ எங்கே கை போதோ அங்கே போயிடும் அந்த கை. யாருக்கு போவோம் அதான் சொல்ல மாட்டோம். சரி சரி, உஷாராக இருக்கீங்க, சொல்ல மாட்டீங்க. போனா இந்த போனோட என்னன்னு கேட்குறாங்க, இதை தட்டுறோம். இந்த போன் என்னென்ன வருதோ அதை தான் தட்டுவோம், வேற என்னத்தை தட்ட முடியாங்க. சரி, ஆனால் நாங்கள் சொல்லுவோம், இங்கே சொல்ல மாட்டோம், அந்த பொட்டிக்குள்ளே சொல்லுவோம். எதடா முகம், இன்னைக்கு அரசாங்கம் யாருக்கு வாழ்வாங்க? இவ்வளோ காலம் ஏமாத்திட்டாங்கல்ல, இதுமாரி புதுசாக வராங்களோ பழசாக்குறாங்களோ யார் ஆளுவான்? அதுக்கு வை வரணும். தமிழ்நாடு நல்லா உழைக்கணும், இது பண்ணணும். யார் உழைக்கணும்? மக்கள் உழைக்கிறாங்க, நல்லா வச்சுக்கணும். தமிழ்நாடு நல்லா தான் இருக்காப்ப? உண்மையில் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாற்றமும் தேவையில்லை. இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. எந்த மாதிரியான மாற்றம் தேவை? என்ன எல்லாரும் உழைக்காம நிறைய பேர் ஏமாற்றி சாப்பிட்றாங்க, அதுதான். நிறைய பேர் பொதுவாகவே எல்லாருமே கிராமத்துலேயே நிறைய ஏமாத்துறாங்க, உழைக்க மாட்டேங்கிறானுவ, ஏமாத்துறானுவ. நிறைய இடத்துல கஞ்சா அடிக்கிறானோ, கஞ்சா நிறைய இடத்துல அதுதான் கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் அடிக்கிறானோ. திருத்தணியில் கூட பிரச்சனை, அதில் நிறைய இடத்துல எல்லா பயிலும் கஞ்சா அடிச்சுட்டு என்ன வேணா பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த உழைக்கணும், ஒரு இது வேணும், அந்த மாதிரி இல்லை. இப்போ கஞ்சா ஒழிச்சிட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும். இல்லை, எல்லாமே குடி தான் அதிகமாக வீணாக போகிறான் நிறைய பேர். அதனால் எல்லாரும் கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க இப்போ இருக்க ஒரு மனிதனோட இயல்பு வாழ்க்கையே பாதிச்சு நிறையா இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. எந்த இடத்துல வேணாலும் உழைக்கணும், திங்கணும், நல்லா தெம்பாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏதோ போனால் வந்தால் தின்னா அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுதான் கஷ்டம். உழைக்கிறவங்க வந்துட்டா எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நிறைய திட்டங்கள் வரணும். ஸோ இங்கே நிறைய திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் இப்போது ரீசெண்டாக 2-3 பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த மாதிரி போதைப்பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் அதிகமாக பண்ணணும். ஒன்லி திங், நம்ம பாதுகாப்புக்கு போலீஸை போடுறோம், இந்த ரவுண்டிங்கில் நிறையா போலீஸ் வைக்கலாம். ஸோ அப்படிலாம் வச்சு கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டோடைய இது தமிழ்நாடாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா நிறைய திட்டங்கள் வரணும். என்ன மாதிரியான திட்டங்கள் வரும்? இது எல்லாருக்கும் தேவைப்படுற திட்டங்கள். இப்போ புதுசாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமோ அந்த மாதிரி மக்களுக்கு தீங்கு இல்லாத மாதிரி இப்போ நிறையா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வரலாம். நிறையா பேருக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்துன்னா நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வேலை கிடைக்கும். ப்ளஸ் இங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற இண்டஸ்ட்ரிலையும் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு வரலாம். முதல்ல ஆட்சி நல்லா அமையணும் ப்ரோ, அது இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா இல்லைன்றீங்களா? இப்போ இருக்க ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றலாம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ யார் வந்தாலுமே அதை பண்ணுறதா போகிறோம். ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு ரேப் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு மர்டர் நடந்தாலும் சரி, அதுக்கான பனிஷ்மெண்ட் கரெக்டாக இல்லை. இப்போ டிவிக்கே வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி, அந்த பனிஷ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ பயம் இருக்கும். அது இல்லை. இப்போது அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அது இல்லாதனால நமக்கு அது கிடைக்கல. அது இப்போ கூட நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பேன், திருத்தணியில் கூட இது மாதிரி நடந்துச்சு இன்சிடென்ட்டு. அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லை. இப்போ அவங்க 2 years 3 years இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வெளில வந்துடும். ஏஜ் 17 கீழே இருக்கணும். அதுதான் மெயினாக அந்த சிவியர் ஆக்ஷன்ஸ் இல்லை நம்ம ஊரில். அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சி இந்த விஷயத்த நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னா நீங்கள் எதை மாற்றி அமைப்பீங்க? நான் ஆக்சுவலாக இந்த ரேப் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுத்தணும். ஏன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா அடுத்த வாட்டி பண்ணவும் பயப்படுவாங்க. அது கொலையாக இருக்கட்டும், இல்லை ரேப்பாக இருக்கட்டும். ஏன்னா ஒருத்தருக்கு அது ஃபஸ்ட்டு அது பண்ணணும். அது பண்ணால் தான் அடுத்தவன் அது மாதிரி பண்ண மாட்டான். ஸோ அதுதான் என்னுடைய இதுவாக இருக்கும், பவராக கொடுத்தாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா பீப்புள் நல்லா இருக்க வேண்டியதுதான், வேற என்ன இல்லை. அவன் உழைச்சாதான் அவன் நல்லா இருக்க முடியும். யூ கான்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். என்ன சொல்லுது புரியுறதா? புரியுது. ஆமாம், இந்த பொலிட்டிக்கல் சைடெல்லாம் இல்லாத தன்னுடைய உழைப்புலாம் நல்லா படித்து நல்லா வரணும், அவ்வளோதான். ஓகே. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கணும். என்ன பண்ணுறாங்க? எப்படி சொல்கிறது, எந்த மதமும் இல்லை, இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்ஸாக இருக்கட்டும்,
அதை கும்புறவங்க அடுத்த மதத்தை நம்ம இழிவுபடுத்தாமல் இருக்கணும். அது பண்ணாவே போதும் மெயினாக. அதாவது நம்ம மதம் நமக்கு முக்கியம்னா அதை கும்பிட்டுக்கிட்டு இப்போ நம்ம இருந்துக்கலாம். யாராச்சும் பண்றாங்களா? இப்போ அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்குறீங்களா இல்லையான்னு கேட்குறீங்களா? இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்காங்களான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி யார் அது? யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவோம், அவ்வளோதான். யாருன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்கல்ல மக்கள். இல்லை மக்களாக அது தெரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சொன்னோம்னா அது நம்மளும் அதே பண்ணுற மாதிரி ஆயிரும். மக்களாக தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஓகே. ஆமாம், விஜய் வரணும். விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஏமாத்திட்டு போகிற மாரி இல்லை. அவரே அவ்வளோ சொத்தை வச்சுட்டு விட்டு வராருன்னா எவ்வளோ ஒரு இது. அவருக்கோசம் நாங்கள் ஓட்டு போடுவோம், கண்டிப்பாக அவரை வர வைப்போம். ஓகே. அவர் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த மாதிரி கொண்டு வராரோ இல்லையா, கண்டிப்பாக கொண்டு வருவார், நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இவருக்கு சொன்னீங்கல்ல, இப்போ எல்லா விதத்திலும் மாற்றணும், ரோடெல்லாம் குண்டுக்குள்ளியா இருக்கு இப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்லையா? அவருக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்லுங்களேன். அவருக்குங்களா உதாரணம் புரியல. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவர் மாற்றம் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு 2-3 உதாரணம் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவார் சார். அவரு அது என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாரு? இப்போ என்னென்ன நடக்குது, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக பண்ணுவார். சரிங்களா? ரோடெல்லாம் நல்லா போட்டுருவாரு. சரிங்களா? அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். வரணும், டிவிக்கே வரணும். அஜிதான்னு ஒருத்தவங்க வந்து தூக்கு மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கிட்டாங்க இல்லையா? விஜய் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவ பெண்ணு என்னைய வந்து ஏற்றுக்கலன்னு சொல்லி விஜயோட கார் முன்னாடியே விழுந்தாங்கல்ல, அந்த கட்சி தொண்டர்லாம். அது வந்து அது என்னன்னா, அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு நடந்திருக்குது. ஏன்னா விஜய் வந்து என்ன எதுனா, அதாவது நான் அவங்கள வந்து எதுலேயுமே நான் அந்த பொறுப்புலேயே வைக்க மாட்டேன்னு வேற ஆளாக நிப்பாட்டிருக்கா. அப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். அதான் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் அது என்ன ஆனால் அந்த அம்மா அங்கே உட்காந்து தரணா பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னைக்கா இருந்தாலும் நான் தளபதிக்காண்டி உழைப்பேன், தளபதி கட்சியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கிறது தெரியணும்ல. உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே. பனையூரில் வந்து பேசுனாங்க, பனையூரில் வந்து சொன்னாங்க. பனையூரில் பேசுனா என்ன சொன்னாங்க? உட்காந்து போராடினா அவ்வளோதான். அவங்க புக்காக கொட்டுறாங்க. நான் செஞ்ச வேலைகள் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எம்பி கனிமொழி எம்பிக்கு எதிராகவே நான் வேலை செய்வேன். ஏன்னா இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா தலைமை குழுவை இந்த தேர்தல் இதில் அணைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா திமுக கனிமொழி தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு எம்பியை நான் எதிர்த்து அவங்களுக்கு நிகராக நான் வேலை செய்வேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பெண்மணி விஜய் கார் முன்னாடி வந்து விலை காரணம்னா அது என்ன நடந்திருக்குது, அது அவங்க அந்த தொகுதி அந்த உள்ள மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் விளக்குறாங்கன்னா அதில் காரணம் இருக்கலானே. அப்போ கண்டுக்காமல் போயிட்டாரு விஜய். அவர் என்ன மாற்றம் கொண்டு வருவாருன்னு நீங்க வந்ததுக்கப்புறம் கண்டுக்காம போறவர் எப்படி கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். கண்டுக்காம போறோன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் அவர் கண்டுக்காம போறாரு. இப்போ வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுன்னா ஒரே வார்த்தை சொல்லிடுவாரு, இதை பத்தி பேச வேணான்ட்டு போயிடுவாரு. அவர் எதை பத்தியுமே பேசலையே. அப்போ வந்து அதுல மாற்றம் வருங்கிறனால தானே பேசாம இருக்கிறாரு. எதுக்குமே பேசாம எப்படி மாற்றம் வரும்? நீ கண்டிப்பா வரும், கண்டிப்பா நம்புறோம். அவர் வந்தா நல்லா இருக்கும், நம்புறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையிலும் அமைதியா இருக்காரு, எதுக்குமே அவர் வந்து முன்னாடி வரல. ஆனா அவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. சீமானோடு எடுத்துங்க, நிறைய பேசுகிறாரு. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நான் களத்தில் இல்லாதெல்லாம் நான் போட்டு பேசணும்னு அவசியமே இல்லைன்ட்டார். அப்போ அவள் அமைதியாக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? 2026 தான் காரணம். அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவர் படம் இதுதான் கடைசி படங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை நடிப்பேங்கிறாரு, நடிப்பேன்னு சொல்கிறாங்க. சாட்டை மூலம் நடிப்பேன், அட்வான்ஸ் வாங்கிட்டாருங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும். வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து வேணுட்டோ பண்ணுது சார் அது. சரிங்களா? இப்போ 41 பேர் செத்தாங்க. அந்த 41 வீட்லேயும் போய் காலில் விழுந்தார்ல, அவராக சாவச்சாரு. சொல்லுங்கள், சாவச்சது எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு. சரிங்களா? செந்தில் பாலாஜி தான் இது பண்ணாரு. இன்னும் உண்மை தெரியல, அதுக்கு வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அது கேஸு போதே இல்லையா, அது உண்மை தெரிஞ்சு போச்சு ஐயா. சரிங்களா? இப்போ இது அவங்களுக்கு நம்மளும் கீழே மட்டும் இருக்குங்க, அவங்க காலில் போய் விழுந்தாரு. அவ்வளோ பெரிய ஆள், அவர் ஃப்ளைட்டில் போகிறவர், அவரே ஒரு காலில் விழுந்தானா அவர் கண்டிப்பாக வரணும் ஐயா. வரணும் கண்டிப்பாக. ஆமா ஐயா, கண்டிப்பா விஜய் வரணும் ஐயா. நான் ஓட்டு போடுவேன் ஐயா. நானே வாய்ப்பு 2 பேர் சேர்த்து போடுவோம். எப்படின்னு அடுத்து நியூ இயர் இருக்கு. இந்த நியூ இயர்ல இருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகணும். பர்டிகுலரா பொதுவா நிறையவே இருக்கு ப்ரோ. நான் தான் சொல்றேன், அத பர்டிகுலரா இதுதான் கண்டிப்பா இது மாறியே ஆகணும் அப்படின்னா இதை சொல்லுங்க. ஏழைங்க இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஏழைங்களும் இருக்காங்க. எல்லாருமே நார்மலா இருந்தா போதும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பார்க்குறோம், கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, வீடு இல்லாதவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாரும் ஒன்றா இல்லையா? உங்களுக்கே தெரியும் இருக்கோம். ஆனால் இன்னும் ஒத்துமை வேணும். இன்னும் கம்மியாக இருக்காது, இன்னும் நிறைய தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது. அதுதான் நான் பல விஷயங்களுக்காக பிரிகிறோம். அப்படி பிரியாமல் நிறைய விஷயம் சொல்ல முடியாது சிலதெல்லாம். அப்படிலாம் பிரியாமல் இருந்தால் இன்னும் பெட்டர். இன்னும் நம்ம எங்கேயோ போகலாம். என்ன கேட்டால் நம்ம தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், பெருமையாக சொல்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வளரணும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒரு பிராட் மைண்டோட இருக்கணும், பரந்த மனப்பான்மையோட இருக்கணும், எல்லாரும் வந்து சகோதரத்துவத்தோட பழகணும். இன்னைக்கு அப்படி இல்லை இல்லைங்களா? இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். எந்த மாதிரி சொல்றீங்க? என்ன மாதிரின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலையே. இப்போ நீங்க உங்க மைண்ட்ல ஒன்று இருந்திருக்கும்ல, இதனால தான் இந்த விஷயத்துல பிராட் பைண்டரா இருக்கணும் அப்படின்னு ஒன்று தோணும்ல உங்களுக்கு, அது எது? இல்லை, சோசியல் மீடியாலாம் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரிவினைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு இடத்துல ஒருத்தர் யாரோ செய்கிற தப்பு வந்து உடனடியாக பரவி அது வந்து அடுத்த ஆப்போசிட் பார்ட்டியை வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி டெம்ப்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து தப்பாக இந்த வட மாநிலத்தோர் பற்றின பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஜாதி பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த புள்ளிங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே பரவுது. இப்போது பரவுனோடனே அது பிடிக்கிறவங்களும் பிடிக்காதவங்களும் உடனே அதுக்கு உண்டான கருத்துக்களை சொல்கிறேன்ற பேரில் உடன்பட்டது சொல்கிறாங்க, உடன்படாது சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே வெளிப்படுத்துகிற கருத்தும் உடனே மறுபடியும் அடுத்தவங்களுக்கு போய் சேருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட பிராட் மைண்டோட இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எப்பயுமே நல்லா இருக்காது. எப்பவுமே நல்லா இருக்காது தமிழ்நாடு. நல்லா இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாம் குடிகாரனுவ, அதனால நல்லா இருக்காது. கிளம்பு. அப்ப குடி ஒழிச்சுட்டா இங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதை செய் ஃபர்ஸ்ட், செய்துட்டு வந்து அப்புறம் பேட்டி கேளு. இப்ப கேட்டாத. அதுக்கு தான் நான் கேக்குறேன். மாறணும்னா பேசணும் இல்லையா? பேச்சு என்ன பண்ண போடு சொல்லு. பேச்சு என்ன பண்ண போகுது? பேசி தானே ஆட்சி பிடிச்சாங்க. எல்லாம் இழிச்சா வேணுங்க. சொல்லுங்க, 2026 இருந்து சரி நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நான் எதையும் பண்ண போறது இல்லை. தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா இருக்குன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போ தெலுங்கானா, சின்ன ஸ்டேட், கேரளா எல்லாமே இம்ப்ரூவ் நல்லா ஆகிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா பிளேஸாகவும் இருக்கட்டும், இங்கேயும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மெரினாவில் அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் இன்னும் வளர்ச்சி வேணுன்ற நான் நிறையா தேவைப்படுது. யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் நிறையா வேலை பார்க்கணும். இதே ஆட்சி அடுத்து வந்து நல்லது பண்ணாலும் நல்லது தான். இதே ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது யார் பண்ணுறாலும் நல்லது தான். யார் வரணும்லாம் இல்லை, அது மக்களுக்கு ஃபைனல் ஆப்ஷன் அவங்ககிட்ட தான். நம்ம சொல்லலாம் இவங்க வேணும் அவங்க வேணும்னு, என்ன சொன்னாலும் லாஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அதனால நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பவர் கிடைச்சு நான் இந்த ஒரு விஷயம் மாத்துறேன் அப்படின்னா நீங்க எதை மாற்றி அமைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து வேறு யாராவது சிஎம்மாக வரலாம், அப்படி மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சிஎம் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா என்ன புதுசாக பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இருந்த சிஎம் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ புதுசாக வேறு யாராவது சிஎம் வந்தாங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்க்கலாம். யார் வந்தால் நல்லா இருக்கும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வரணும். ஸோ டிவிக்கு வந்ததுன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, புதுசாக வரவங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கும். பட் இது என்னதான் விமர்சனம் இருந்தாலும் வரட்டும், வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆல்ரெடி பண்ணுறவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் புதுசாக வரணும்? புதுசாக வரவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பண்ணுவாங்களேன்ட்டு தான். இப்போ எப்படி சொல்கிறதுனா வேலை வாய்ப்பாக இருக்கும் எல்லாமே வந்து இன்னும் வரவங்க அதிகமாக பண்ணட்டுன்றது இருக்கட்டும். இந்த போதை கலாச்சாரமே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதையே கூட ஸ்டாப் பண்ணலாம். பட் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப போதை பொருள் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு, அது குறைக்கணும். சரி ஓகே, நான் டிவிக்கேன்னு சொன்னதுனால உங்ககிட்ட இந்த கொஸ்டினுக்கு வரேன். என்னென்னா இப்போ ஒரு நைட்டு ஒரு 3 மணி போல் டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் அவங்க பெண் நிர்வாகியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அது சம்மந்தமாக அது கேட்டால் டிஎம்கேயோட சதின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எங்கே யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அது டிவிகேவாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், ஆஸ் யூஸ்வல் இது எல்லாமே வந்து நடக்கக்கூடாது தப்பு. யாராவது எது தப்பு பண்ணாலும் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறது தப்பு. அவங்கவுங்க கட்சியில் தப்பு இருக்குன்னா தப்பு ஒத்துக்கணும், அந்த தப்பை திருப்பி பண்ணாத மாதிரி அவங்க மாற்றிக்கணும். ப்ரோ சூப்பர் ப்ரோ. நீ இது வரைக்கும் டிவிகேல தப்ப ஒத்துக்கணும் ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நான் டிவிகேலாம் கிடையாது. டிவிகே சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் தப்ப ஒத்துக்கினாரு அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். இல்ல புரியுது. பட் நான் எனக்கு ஆஸ் ஒரு ஒரு வெல்விஷரா நான் பாக்குறேன். ஓகே ஒரு கட்சி புதுசா வரட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்டிகே வரப்பையும் என்டிகே வந்து பண்ணட்டும்ன்றது சொல்லியிருந்தோம். பட் என்டிகேவோட நிறைய கருத்துக்கள் ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்ததுனால பட் என்னால சப்போர்ட் பண்ண முடியல. டிவிகேவோட ஒரு சில கருத்துக்கள் ஏத்துக்க முடியுது, ஒரு சில கருத்துக்கள் ஏத்துக்க முடியல. பட் ஏன் வரணும்னா புதுசா யாராவது வரட்டும், அதுக்காக தான் சொல்றது. பட் இதை வந்து நான் ஒத்துக்கிறேன்றது இல்லை, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நாளைக்கு டிவிக்கே வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது தப்பு நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற மாதிரியான ஆட்கள் டிவிகேக்குள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். போகாம இருக்கீங்க பார்த்தீங்களா? பட் எனக்கு அதை பற்றி அதில் போக வேண்டாம், நம்ம வெளில இருந்தே பார்த்துக்கலாம். இது மாதிரி தமிழ்நாட்டுக்காக மாற்றணும்னா ரஜினி சொன்ன மாதிரி தான் சிஸ்டத்தை தான் மாற்றணும். சிஸ்டத்தை மாற்றலாம்.
இப்போ இருக்கிற சிஸ்டம் நல்லா இல்லைன்றீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றலாமே. இப்போ கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவையோ இல்லை அதர் ஸ்டேட்டையோ கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பரவாயில்ல தான். இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். எந்த மாதிரி? எல்லா வகையிலுமே பார்த்தோம்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி கொண்டு வரலாம், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ எஜுகேஷன் ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரியே இப்போ இன்னமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம். எனக்கு மாற்றதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. விலைவாசி கம்மி பண்ணணும், அதுதான். விலைவாசி கம்மி பண்ணி மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது எல்லா இடம் சரி பண்ணணும், அவ்வளோதான். நான் பவர் கிடைச்சா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ண முடியும். அதிகாரிகளை வந்து நல்ல வேலை வாங்குறதுக்கு உண்டான முயற்சி எடுக்க முடியும். வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரியான சொல்லி கடுமையான இதில் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ஊழல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரவலாயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே ஆயிடுச்சு. சாதாரணமாக நம்ம ஊழல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிறது போய் இப்போ நம்மளால் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆமாம் இந்த வேலைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நம்மளே வந்துட்டோம். அதெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணும் நிச்சயமாக. சரிங்க, சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.